கைஸ் வெல்கம் டு கில்லி தமிழ் கேமிங். நம்ம இப்போ புதுசாக கேமிங் ஆரம்பிச்சிருக்கோம். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேம் பேர் ஹைட் ஆன் லயன். இந்த கேமுக்குள்ளே நம்ம ப்ளே கொடுத்து என்ட்ரு ஆகிருப்போம். இந்த கேமில் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் 200 காயின்ஸ்க்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஓகே, நம்ம என்ட்ரு ஆயாச்சு. ஓகே, நம்மளோட டேன் வந்துருச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு டீம் போய் ஒழிஞ்சுக்கணும், ஒரு டீம் கண்டுபிடிக்கணும். சரி, ஒளியிற டீமோட டேன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சுட்டுக்கிட்டு இருக்க டீம் போய் ஒளியிறவங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒளிந்து இருக்கவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு டைமர் மாதிரி மேலே ஓடும். அவங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்கும், அல்லது 15 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம். அது முடிய அவங்க மண்டை மேலே நம்ம ஒரு ரூம்குள்ளே போனோம்னா அவங்க மாறி இருப்பாங்க. இந்த பொருளாக என்ன பொருளாக இருந்தால் இந்த மாதிரி தான் பொருளாக மாறி இருப்பாங்க. நம்மளை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னு நம்ம ஒரு சவுண்டு மாதிரி கேட்கும். நம்ம அந்த சவுண்டு எங்கேருந்து கேட்கணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கொண்டுக்கலாம். சீக்ரெட் பஸ்ஸில் இதில் நிறையா இருக்குது. ஒரு வேளை நான் அதை கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எப்படி வேணால் மாறி இருக்கலாம். உங்களுக்கு ஐடியாக்காக தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இதுக்காக கொடுப்பாங்க. இந்த கர்னேட் மாதிரி காட்டுறதுல இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்க முடியும், இல்லாட்டி ஆடு பார்த்து வாங்கிக்கலாம். ரீஸ்பான் நம்மகிட்ட இல்லை, அதனால செத்துட்டோன்னா உயிரோடு வர முடியாது. ஒருவேளை நீங்கள் தப்பான ஆப்ஷனை சுட்டிங்கன்னா உங்களோட லைஃப் கம்மியாக இந்த பாருங்கள், இதான் சொன்னேன், மண்டை மேலே இது காட்டும். கைஸ் இதை போட்டு விட்டு போயிட்டான், போச்சு. இப்படி நம்மளை அந்த மாதிரி அனிமல்ஸாகவோ நம்மளை கேச்சர்ஸை மாற்றுறதுக்கு வந்து நம்ம கர்னேட் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து ஹைடிங்கை மாறுறப்போ நம்மளுக்கு அந்த கர்னேடு வந்து ஒரு பிக்கி மாதிரி மாறிடும். அந்த பிக்கியை போட்டோன்னா அது அவங்களுக்கு கர்னேட் மாதிரி அதை போடும்போது நம்ம ஸ்டக்காகி நின்றுவோம். நம்ம இப்போ இது பாருங்கள், கர்னேடு போட்டோன்னா அவ்வளோதான் அவுட்டு. கர்னேட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எக்ஸ்ப்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளே நின்றுருந்தாங்கன்னா கரெக்டாக நம்ம எய்ம் பண்ணி அவங்க நாளங்களையும் போட்டோம்னா நம்ம முன்னாயிடுவோம். நான் நிறையா கில் அடிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் பெஸ்ட்டு பே சொன்ன மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால தான் நான் ஆசைப்பட்றேன். நம்ம மறக்காமல் இதுக்கு பார்ட் 2 போகணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாரும் பாத்ரூமாக மாறல. இப்போ மாறினா ஒரு சுட்டாலே அவங்க மேலே ரெட் கலர் டாட் மாதிரி காமிக்கும். அப்போ நம்ம ஐடென்டி பண்ணலாம், இவங்க வந்து தீஃபு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டி பண்ணிடலாம். இப்போதைக்கு யாரும் இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரில. நம்ம எல்லாத்தையும் சுட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு லைஃப் உண்டு. நம்ம வந்து எனிமி, அதனால் நம்ம சுட்டனால அவுட் ஆகிட்டோம். சரி, நம்ம இதை பற்றி பார்க்கலாம். அவனை துரத்தி பிடிப்போம். அப்படியாவது இதுக்குள்ளே தான் இருப்பான், வெளியே வருவான். இந்த பின்னாடி இருக்கான். ஓகே, கர்னேட் 2 பேர் இருக்காங்க. ஓகே, நம்ம ஒருத்தன் கில் எடுத்துருவோம். ஓகே, ஒருத்தன் கில் நம்மளுக்கு வந்துருச்சு. இன்னொருத்தன் சைலண்ட்டாக ஒளிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா. போச்சுங்க, பிக்கியை போட்டு விட்டான். நான் யோசிச்சு பின்னாடி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவன் பிக்கியாக இருப்பான், அந்த அக்கா பிக்கியாக இருக்கும், நான் தப்பிச்சிருப்பேன். அவங்களுக்கும் அந்த பிக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த சுற்றி தான் இருக்கும். நம்ம எனிமிக்கிட்ட போய்ட்டு போகணும். எவன்டாவேன் கைஸ், இது பின்னாடி ஒழிஞ்சிருந்துருக்கான் போல். ஓடுறதுனால நம்மளுக்கு பிக்கி ஒர்க் ஆயிடுச்சு. நம்மளே சூசாட்டிக்கு நீட்டு தான் போயிருப்போம். அவனாக வந்து நம்மளுக்குறியான் பாருங்கள். இப்போ 35 செகண்ட்ஸ் கைஸ். இப்போ பின்னாடி 2 பேர் ஓடினாங்க, லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று. வாய்ப்பில்லை. இங்கிட்ட ஒருத்தவங்க போட்டு போயிருக்கான். வாய்ப்பே இல்லை கைஸ் நம்ம ஜெயிக்க. பட் ஆனால் அடுத்த மேட்ச் நம்ம ஹைட்ராவாவது ஒழுங்கு ஹைடாக பார்ப்போம். ஓகே, வாய்ப்பில்லை. எங்கேயும் யாருமே இருக்க மாதிரி தெரியல. இப்போ நான் 2 ஷூட்டு தான். அது 2 ஷூட் எக்ஸ்ட்ரா தப்பாக பண்ணிட்டேன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம் கைஸ். கர்னேட் சாகரப்பையும் கில் எடுத்து தான் எடுப்பேன். இல்லை கைஸ், கில்லு விழலை, நானே செத்துட்டேன். போச்சு, லைஃபும் வேஸ்ட்டு. நான் தோக்கதான் போவோம். பாப்ஸ் வேணும். வெளியே வந்து ஆட்டத்தை வேறு போடுவாங்களே, அது வேறு தாங்க முடியாது கைஸ். நம்ம இப்போ சேராக இருக்கிறதோட ஜூஸ் கேனாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஜூஸ் கேனை மாதிரிப்போம். ஆரியாச்சு கைஸ். 1 செகண்ட்ஸ் தான் இருக்குது. உட்காரணும். இங்கே ஃப்ரிட்ஜு மேலே உட்காந்துப்போம். ஃப்ரிட்ஜு மேலே இப்படி சைலண்ட்டாக வேண்டாம், நம்ம இங்கே செவுத்துக்கிட்டே நின்றுப்போம். இப்போ தான் இங்கே இங்கிட்டு வந்தாங்கன்னா விவரமாக அங்கிட்டு போய் உட்கார முடியும். எங்கிட்டு வருவாங்கன்னு தெரியல கைஸ். லெஃப்ட்டு வரலாம், ரைட்டும் வரலாம். இப்போ நம்ம விளாட்றது வந்து ரோபோட்டு கிடையாது, உண்மையான ஆளுங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கைஸ், ஒரு அக்கா என்னை பார்த்துருச்சு, பண்ணியாக போட்டாச்சு. நம்மகிட்டே அது இருந்துச்சு, நம்ம அதை போட்டு விட்டு போச்சுங்க. இவர் அண்ணன் இருக்காரு. போச்சு உள்ளே வந்தாருக்காங்க கைஸ். 2 பேர் ஒன்றும் செய்ய முடியாது. அக்கா நம்மகிட்ட பண்ணி கிடச்சிருச்சுன்னா போட்டு விட்டுலாம். வேஸ்ட் பண்ணுவேன் நான் பண்ணி. எப்போதைக்கு நம்ம ஆட்டம் கட்டுவோம். சீக்கிரம் ஹைடிங் ஸ்பாட் இருக்கு, நம்மளை யாருமே பார்க்கல. ஓகே பார்க்கல நம்ம ஒழிஞ்சுப்போம் கைஸ். இந்த அக்கா மட்டும் எப்படின்னு தெரியல. போச்சு, நம்ம அவுட் ஆக போகிறோம். 30 லைஃப் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒழிஞ்சுப்போம். அவன்டாவே போச்சுங்க. சுடுறதை பார்த்தா அவனும் உள்ள வருவான். நம்ம ஃப்ரெண்டை மாட்டி விட வேணாம்.
அதாச்சும் நம்ம ஆட்டம் கட்டி சாகுறோம் அவுட் ஆகக்கூடாது. உடனே அவுட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுடுறாமல் டைம் வேஸ்ட்டாக போயிடும் அவங்களுக்கு. போச்சு, அவுட் ஆகிட்டாங்க. கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம வின் ஆகிறோமோ வின் நாளில் போடலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாய் 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 பாய்.